சாப்பிடுறோம் அவங்க எல்லாம் கண்டா காரம் நிப்பாட்டிடுவோம். ஏன்னா நானும் ஒரு நாள் அவனாக வாழ்ந்தவன். நின்றுட்டு அவனை கூப்பிடுவேன். அன்னைக்குள்ள கடையில அவங்க நல்ல சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். கூட யாராவது இருந்தா என்ன இப்படிதான் நானும் இருந்தேன் ஒரு காலத்துல. எங்க ஆபீஸ் வாசல் எல்லாம் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்க சாப்பிடுற அழகை பார்த்துக்கிட்டே இருப்பேன். விதி கொஞ்சம் மாறி இருந்தால் இன்றும் நான் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். சென்னைக்கு வரேன் வித்தவுட் டிக்கெட்டு. இன்னைக்கு எல்லா ஃபிளைட்லயும் நான் வித்தவுட் டிக்கெட். ஏன்னா அவ்வளவு ஃபிளைட்டுக்கு நான் டிக்கெட் ஸ்டாக்கிஸ்டா இருக்கிறதுனால என்னால இலவசமா போக முடியுது. ஆனா அன்னைக்கு ட்ரெயின்ல வித்தவுட் டிக்கெட். ஆனாலும் கட்டிக்கிறதுக்கு உடுப்பு இல்ல. அதே ஊர்ல இருந்து கட்டிட்டு வந்து ஒரு பழைய வேஷ்டி, ஒரு கிழிஞ்ச வேஷ்டி, ஒரு ஷர்ட், அதோட எக்மோர் ஸ்டேஷன்ல படுத்து கிடந்தவன் வேலை கேட்டு கிடைக்காம அதே கிழிஞ்ச வேஷ்டியை தான் அப்படியே பாத்ரூம்ல போயிட்டு குளிச்சுக்கிறது, அதே ஈரத்தை கட்டிக்கிறது, அப்படியே அது அப்படி ஏறக்குறைய ஒரு 4 மாதத்துல ஒரு மனநோயாளியாக ஆகி போனேன். அடுத்த 2 மாசத்துல ஒரு பைத்தியகாரன் ஆயிட்டேன். அதோட எக்மோர் ஸ்டேஷன்ல வித்தவுட் டிக்கெட் சொல்லி ஒரு சந்தேக கேஸ்ல பிடிக்கிறதுக்காக போலீஸ்காரர்கள் பிடிச்ச கூட்டத்துல நானும் ஒருத்தன். என்னையும் பிடிச்சோன்னா மறுநாள் ஜெயில் தான்ற நிலைமை. அங்க இருந்து பிடிச்சிட்டு ஓட்டம், பைத்தியத்தில் பிடிச்ச ஓட்டம். ஆனா அங்க ஒரு அற்புதம் நிகழ்ந்தது, ஒரு அதிசயம். அந்த போலீஸ்காரன் எழுப்புறதுக்காக அடிச்ச அடி இருக்கு, அதுல என் மூக்கெல்லாம் உடைஞ்சு ரத்தம் வர ஆரம்பிச்சு. அந்த அடிச்ச அடியில என் பித்தம் தெளிந்தது. ஆனா அன்று நான் சித்தனாவேன்னு நான் நினைக்கிறேன். ஐயா, அந்த பேரு உங்களோட பேர் என்னன்னு கேட்கும் போது உங்க உண்மையான பேரை சொல்றீங்க பாலன்னு. அந்த போலீஸ்காரன் பேர் பால. அதனால என் பேரையும் திருப்பி சொல்றேன் கோபத்துல உங்களை அடிக்கிறாரு. ஆமா ஆமா. அந்த அடியில போய் அமெரிக்கன் ஸ்தாபனம் தெரியாம போய் படுத்து அங்க கியூ இடத்தாரியான்னு கேட்க, நான் கொடுக்க ஒரு 2 ரூபா கிடைக்க. ஆமாங்கய்யா. அதுல இருந்து சேர்த்து அந்த வரலாறு ரசிகர்கள் எல்லாம் மக்கள் அறிந்ததுங்கய்யா. எந்த தருணத்திலேயாவது மிகவும் நீங்க கலங்கி நின்ற தருணங்கள் உண்டுங்களா? 1 2 இல்ல, இன்னும் மனதால் நான் எக்மோர்ல படுத்து கிடந்த ஒரு பைத்தியக்காரனை போன்றுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேனே தவிர, எனக்குள் ஒரு பணம் சம்பாதிச்சிட்டோம், தொழில் ஏற்படுத்திட்டோம், ஒரு கம்பெனிக்கு சாமானா இருக்கேன், இப்போ என்னென்னமோ இருக்கு, அது விடுங்க. அதெல்லாம் என்ன ஒட்டல என் மனசோட, இன்னும் அப்படியே தான் இருக்கு. நீங்க நம்பினா நம்புங்க. நான் தெருவில் போற நேரம் தெருவில் இந்த குப்பை தொட்டியில சாப்பிட்றவங்க அவங்க எல்லாம் கண்டா காரம் நிப்பாட்டிடுவேன். ஏன்னா நானும் ஒரு நாள் அவனாக வாழ்ந்தவன். நின்றுட்டு அவனை கூப்பிடுவேன். அன்னைக்குள்ள கடையில அவங்க நல்ல சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். கொடுத்துட்டு என் கூட யாராவது இருந்தா என்ன இப்படிதான் நானும் இருந்தேன் ஒரு காலத்துல. எங்க ஆபீஸ் வாசல் எல்லாம் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்க சாப்பிடுற அழகை பார்த்துக்கிட்டே இருப்பேன். விதி கொஞ்சம் மாறி இருந்தால் இன்றும் நான் அப்படித்தான்